பறிக்க முடியாது என்ற ஒற்றை தீர்மானத்திலே 3வது நாளிலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய உழவர் பெருமக்களாக உங்களை நாங்கள் பணிந்து வணங்குகிறோம். அந்த பாட்டிமா வந்து சொன்னாங்க, என் பசங்களை 2 பசங்களையும் ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னு. எதுக்கு பாட்டி அழுவுறீங்க? அது என்ன பாட்டி, நீ வடிவேலு ஜெயிலுக்கு போனா மட்டும் சிரிக்கிற, உன் மாமூல் ஜெயிலுக்கு போனா மட்டும் அழுகுற? நாங்க என்ன தெரியுமா பண்ணா, என்ன ஒரு முறை 31 நாள் எங்களை சங்கத்தில் 5 பேர் கொண்டு பிடிச்சி வச்சாங்க. எங்க நிலத்தை எடுக்க கூடாதுன்னு போராடினீங்க. நாங்களும் எங்க நிலத்துல பெரிய கரண்ட் கம்பி டவர் இருக்கு இல்லையா, அதை கொண்டு போராடினா போலீஸ் வந்து என்னாம ஒண்ணு புரிஞ்சுக்கணும். உலகத்துல எத்தனை நாடு இருக்குது? 192 நாடு இருக்கு. எந்த நாட்டிலையுமே போராடுனா பொக்கே மலர் கொடுத்து வரவேற்கிறான, மாலை போட்டு நல்லா போராடி நான் உனக்கு சோறு போடுறேன் டீ தரேன் நினைக்காத கவர்மெண்ட் வந்திருக்குதா? பொய் கேஸ் தான் போடா, ஜெயில தான் போட. இது தெரிஞ்சுதானே வர்றான். ஜெயில என்ன பண்றான்? அந்த காலத்துல என்ன செக்கிலுக்கு சிதம்பரம் மாதிரி நம்மள செக்கிலுக்கு சொல்றானா? 6 மணிக்கு சோறு போடுறான் காலையில். நீங்க எல்லாம் போடுவீங்களா? போடுவீங்களா? 6 மணிக்கு சோறு போடுவீங்களா? 11 மணிக்கு மதிய சாப்பாடு, 4 மணிக்கு அவிச்ச நிலக்கடலை கொடுக்குறேன். கொடுப்பீங்களா? வீட்டுல கேட்டா கொடுப்பீங்களா? 6 மணிக்கு சோத்தை போட்டு உள்ள முடிச்சு வச்சிடறான். நான் வந்து எங்க ஊர்ல சின்ன வயசுல விளையாண்ட அந்த தாயக்கரம் இதெல்லாம் அங்கதான் விளையாண்டேன். வாழ்க்கையில் 31 நாள் சந்தோஷமா இருந்தேன். எல்லாரும் வந்து கம்பி வெளியே நின்று அழுவாங்க. எதுக்கு அழுவுற? நான் சந்தோஷமா இருக்கிற, போ போ, இன்னொரு 4 நாளைக்கு வந்துட்டு வரேன். சாமி எனக்கு 1 மாசம் கழிச்சு தான் கிடைக்கும், கொடுக்க மாட்டேன், ஹைகோர்ட்ல வந்து தான் கிடைக்கும் சொல்லி. ஒரு உயர் நீதிமன்றத்துல ஹைகோர்ட்லாம் வக்கீலா இருந்தாலும் நம்மள இந்த ஜெயில காமிச்சு போலீஸ் காமிச்சு தான் நம்மளை மிரட்டுவாங்க. ஆனா உண்மையிலுமே மிரல்றது யாருன்னா அவங்கதான். நம்ம அண்ணன் சொன்னாரு அருமையா, 65 நாள்ல இல்ல, 65 நாள் ஓய்வு கொடுத்துருக்கிறோம். ரெஸ்ட் இங்க இருக்க ஒசூருக்கு அதுக்கு எவ்வளவு மனுஷன் நடந்திருப்பாரு. 65 நாள்ல அவரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 10 கோடி மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு. அந்த புண்ணியம் கிடைக்குமா? அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அதாவது இந்த ஊருக்கு நான் 50வது நாள் போராட்டத்துக்கு வந்தோம். 50வது நாள் வரும்போது ஜெகஜோதியான கூட்டம். அந்த இடத்துல பந்தல். நாங்க எல்லாரும் இதே இங்க வந்திருக்க எல்லாரும் போராட்டத்துக்கு வந்துட்டு போனோம். அதுக்கப்புறம் சென்னையில வள்ளுவர் கோட்டத்துல இருந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம். அந்த அன்னைக்கு எல்லாரும் வந்திருந்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் கைது செய்யப்படுறீங்க நடுராத்திரியில. போலீஸ் எப்பவுமே பட்ட பகலெல்லாம் வந்து கைது பண்ணாது, நடுராத்திரியில தான் பண்ண. என்னன்னே புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. வெளிச்சத்துல வந்து ஆளை பார்த்து பேட்டரி எல்லாம் போடாம வீட்டுக்கு முன்னாடி காத்துட்டு இருக்காம பேசாம, ஏப்பா நீ தானே ஈசன் வாப்பா, ஏப்பா நீ தானே பரவாயில்ல, நம்ம வர மாட்டேங்கிறான். நம்ம 2 ஹெலிகாப்டர் வச்சுக்கிறோமா, பறந்து இருந்து ஓடிடுறோமா, இல்ல ஓட்டப்பந்தயத்துல வரோம். நம்ம தான் பந்தல போட்டு இங்கதான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்படியே வந்து கூட்டிட்டு போனா மாட்டேன்னு சொல்றோமா? ஆனா தான் 12 மணிக்கு தான் வருவாங்க. டப்பட்ட கதவை தட்டுவாங்க. பின்னாடி போய் ஜன்னல 4 பேர் நின்னுக்குவாங்க, வீட்டை சுத்தி 10 பேர் நின்னுக்குவாங்க. இதுக்கெல்லாம் ஏண்டா, இதுக்கெல்லாம் காலங்காலமா இந்த போலீஸ் இப்படித்தான் நாங்க பாத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் பயந்து நினைச்சுக்காங்க போல் இருக்கு. ஏன் தைரியம் இருந்தா பகல வந்து அரெஸ்ட் பண்ணு, ஜெயில போடுவாங்க தான். 1000 போலீஸ் இருக்குது, 5000 போலீஸ் இருக்குது, கோர்ட் உங்களுக்கு சட்டம் உங்களுக்கு. ஏன் வரமாட்டேங்கிற? அதான் போக மாட்டேன். உங்களை கண்டா பயம். அவங்க சட்டம் இருக்கலாம், அவங்க சட்டம் இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம். ஆனா பெண்கள் சக்தி கண்டா பயம். அந்த பயம், அதனால கிட்ட வரமாட்டாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாம் வந்து எல்லாத்தையும் கைது செஞ்சு போட்டாங்க. நாங்க என்ன பண்ணோம், உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய சங்கங்களையும் தொடர்பு கொண்டு பேசி எல்லாரையும் கண்டன அறிக்கை கொடுக்க வச்சுட்டு உடனடியாக சொன்னோம், இல்ல கைது இப்ப நிறைய விவசாய சங்கம் சொன்னாங்க, இல்ல கைது வேணா பண்ணியிருக்காங்க, இல்ல ஃபார்மாலிட்டி ஜாமீன்ல கொண்டு வரலாம்னாங்க. ஒருத்தரும் ஆர்ப்பாட்டம் பண்றவருக்கு தயாரே இல்லை. நாங்க என்ன பண்ணோம், உடனே நவம்பர் திருவண்ணாமலையில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சோம். எங்க விவசாயிங்க எங்க நில உரிமையை காப்பாற்றுறதுக்கு போராடும் போது நீ எப்படி அவங்கள பொய் வழக்கு போடலாம்? அவங்க டெய்லி பந்தல் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சொந்த நிலத்துல போராடுறாங்க, போராடுறதுக்கு சட்ட அனுமதி கொடுத்திருக்கும் போது நீ எப்படி பொய் வழக்கு போட்டு கைசில ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண. ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சுட்டு நான் திருப்பூர்ல இருந்து வாரேன். மாவட்ட எல்லையிலேயே அப்படியே எங்க போலீஸோட அப்படியே இறக்கி அவங்க வேலை குறைச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம அழகு அங்கங்க இறங்கால போற ஒரு மண்டபத்துக்கு ஊறி போயிட்டு இருக்காங்க. அதையும் மீறி இவங்க 25 பேர் ரோட்ல இறங்கி ஓடி போய் கோஷம் போட்டு வந்துட்டாங்க. எங்களை 6 மணி நேரம் வச்சிருந்தாங்க. எங்களை கொண்டு ஜெயில போடு. நாங்க எங்க விவசாயிகள் சிறையில் இருக்கும் போது நாங்க வீட்டுக்கு போறதுக்கு வரலன்னு சொன்னோம். இல்ல கெஞ்சி கூத்தாடி கொண்டு பஸ் வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அடுத்து குண்டர் சட்டம் போடுறாங்க.
குண்டர் சட்டம் போட்டதே என்ன பண்ண, மீண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா விவசாய சங்க தலைவர்களையும் கூப்பிட்டு, இவர் அந்த கட்சி இந்த கட்சி ஆகாதவன் எல்லா விவசாய சங்க தலைவரையும் திருச்சியில கூப்பிட்டு கூட்டத்தை போட்டு ஒரு கண்டன அறிக்கை கொடுத்து 22ஆம் தேதி அன்னைக்கு 22 மாவட்டத்துல கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. இந்த கைதை கண்டிச்சு சென்னையில பாருங்க, ஐயா நானு ஐயா PR பாண்டியன் எல்லாரும் போய் கலந்துகிட்டோம். கலந்து கொண்டு தொடர்ச்சியா டிவியில தினசரி பேசி பேசி செய்தி கொண்டு போயிட்டே இருந்தோம். எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டு பேசியதுக்கு நீங்க கண்டன அறிக்கை கொடுக்கணும்னு சொன்னோம். திமுகவோட ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிற கட்சி எல்லாம் கூட்டு தொடர்பு கொண்டு பேசி இதை கண்டிக்கல அப்படின்னா நீங்க எல்லாம் நாளைக்கு மனுஷங்களே கிடையாதுன்னு சொல்லி பேசணும். எல்லாரும் அறிக்கை விட வச்சோம். ஆக தொடர்ச்சியா போராடி அரசியல் கட்சியில பேச வச்சு, பொதுமக்களை பேச வச்சு, அரசுக்கு கடுமையான கண்டனத்தை குவிக்க வச்சு தொடர்ச்சியா நடந்ததன் விளைவு விவசாயிகளை பூரா விட்டுட்டு என் நண்பன் அருளை மட்டும் உள்ள வச்சுட்டான். கேட்டா அருள் வெளியூருக்காரன். நான் கேட்டேன், அருள் பாகிஸ்தான்ல இருந்து வந்தாராயா இல்ல பங்களாதேஷ்ல இருந்து வந்தாரா? அவர் பார்டர்ல இருக்காரு. இந்தியா பூரா போலாம்ங்கிற, தொழில் பண்ணலாம்ங்கிற, போராடலாம்ங்கிற, குடிமகன்கிற, ஓட்டு போடலாம்ங்கிற, சொந்த மாவட்டத்துல இருந்து மாவட்டம் இந்த கடைசிக்கு வந்து உடனே தூண்டிட்டான்னு சொல்றேன் நீ அப்படின்னு சொல்லி கண்டிச்சான். வழக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு வருது. மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஹென்றி டிபன் வர்றாரு, ஆசிர் வர்றாரு, சுதாராமலிங்கம் வர்றாங்க, எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. நீதிபதிகள் தான் கேட்டாங்க, இங்க பாரு நீங்களா வெளியே விட்டுட்டா உங்களுக்கு மரியாதை, நான் எழுதுனேன்னா தீர்ப்பு எழுதுனேன்னா மகா மோசமா போயிடும், கேவலமா போயிடும், என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாங்க. கவர்மெண்ட் வக்கீல் பார்க்கிறாரு. தமிழ்நாடு அரசாங்கத்தோட தலைமை வழக்கறிஞர் வந்து நிக்கிறாரு. கவர்மெண்ட்டை கேட்டு சொல்றேங்கிறாரு. ஐயா நாளைக்கு வழக்கு ஊற்றி வைங்க, நாங்கள் உடனடியாக அதை கேன்சல் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஜட்ஜும் விட்டு ஒரே ஒரு மிரட்டல்ல தான்